தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற காரணத்தினால் தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறு ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை, என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் யோசித்து பார்க்கிறேன், மொழியையும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்ன ஜோசப் ஸ்டாலினை ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள். என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு முதலாக என்று போர்க்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் என்று நாம் அத்தனை பேரும் போற்றி கொண்டாட வேண்டிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.